அஸ்ஸலாமு அலைக்கும் நமஸ்கார வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி, ஸ்பெஷல் ரெசிபி நீங்கள் கெஸ் பண்ணுங்க. நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு முத்தஞ்சன் ஸ்வீட் சேர்ந்துக்கிறேன். முத்தஞ்சன்னா அரிசி பாயசம், ஜீரக் சம்பா அரிசிக்குது இல்லையா, அது பாயசம் செய்கிறேன். வாங்க செய்யலாம். எப்படி ரெசிபி செய்யலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, வீட்டில் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன உங்களுக்கு ரெசிபி வேணும்ன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் யூடியூப் சேனல் எஃப்எம் ஃபுட்டு கேஜிஎஃப் சேனல் இருக்குது, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன்னு அமுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இல்லையா, வீடியோ உங்களுக்கு வரும். அப்புறம் ஃபைரோஸ் கேஜிஎஃப் விலாக் யூடியூப் சேனலுக்கு இது, அது கூட சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஜீரக் சம்பா அரிசி ஊற வச்சுட்டுக்கிறேன் நான். அப்புறம் நெய், அப்புறமா பால் 1/2 லிட்ரு, அப்புறம் கோவா, ஸ்வீட்லெஸ் கோவா, அப்புறமா இலாச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அது, அப்புறமா முந்திரி திராட்சை, அப்புறம் சுகர், அப்புறமா நெய். உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ நெய் போடணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டுக்கிறேன். நெய் ஒரு 50 கிராம் போடுறேன் நெய். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் முந்திரி திராட்சை போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். நல்லா தாளிச்சிட்டு அப்புறமா நீங்கள் ஊறு போட்டுக்கிறீங்க இல்லையா, அரிசி போட்டுடணும். அது தண்ணி கூட போடணும். போட்டு அப்புறம் 1 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ரைஸு கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும் ரைஸு. அப்புறம் பால் கூட போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இது ஃபஸ்ட்டு கொதிக்க வைக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி போடுறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, 1 கிளாஸ் தண்ணி போடுறேன். போட்டு மூடி போட்டுடணும். நல்லா கொதிக்கணும். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது பாருங்க, நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் ஆகணும். பாருங்க, இன்னும் கொஞ்சம் பால் ஆகணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா ஏலக்காய் போடலாம். ஒரு 5 ஏலக்காய் இப்படி மாசி போடணும். போட்டு இன்னும் கொஞ்சம் ஆகணும். அப்புறமா என்ன பண்ணுவோன்னா பால் போடணும். மூடி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது பாருங்க, இப்படி மாதிரி ஆகணும். பொங்கல் மாதிரி ஆகணும். கொஞ்சம் வெந்திருக்குது ரைஸு. இப்போது பால் போட்டுடலாம். பாருங்க பால். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பால் போட்டுக்கிறேன். இப்போ பாலில் கூட நல்லா கொதிக்கணும். பாருங்க, ஒரு 50% வெந்துட்டுது. இப்போது 100% வெந்துடும். பாருங்க, பொங்கல் மாதிரி ஆகணும். நல்லா பேஸ்ட்டு. அப்புறம் பார்த்துட்டு கோவா போடலாம். மூடிடலாம் கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணலாம், பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துட்டுக்குது அரிசி. இது நல்லா வெந்துடணும். பொங்கல் மாதிரி ஆகணும். பாருங்க, இந்த மாதிரி பேஸ்ட் ஆகணும் அரிசி. அப்புறம் என்ன பண்ணலாம்னா லைட்டாக கலர் போடலாம். போதும். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்க, கலரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கோவா போடலாம். கோவா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். சிம்பிள் மெத்தட் நான் சொல்லி கொடுத்துன்னுக்கிறேன். இன்னும் நிறையா போடணும் பாயசம்க்கு. வீட்டில் செய்கிறதுக்கு நான் பண்ணின்னுக்கிறேன். ஆர்டரில் எல்லாம் நான் ஜாஸ்தி முந்திரி திராட்சை அதெல்லாம் மில்க் மேட் எல்லாம் போடுறேன். நான் இதில் கூட போடலாம். சிம்பிள் வீட்டில் செய்கிறதுக்கு ஸ்வீட்டு நான் உங்களுக்கு காமிச்சின்னுக்கிறேன். பாருங்கள், இதே மெத்தடில் செய்யுங்க. அரிசியில் பாருங்கள், இந்த மாதிரி ஆகுது ஸ்வீட்டு. ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்வீட்டு. அரிசி ஸ்வீட் இது, அரிசி பாயசம். வீடியோ பார்த்துன்னுக்கிறீங்க இல்லையா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன ஸ்வீட் வேணும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த ஸ்வீட்டு
சேர்ந்துட்டு நான் உங்களுக்கு யூடியூப்பில் போடுறேன், பாருங்க. நீங்கள் கூட வீட்டில் செய்யுங்க, சேர்ந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன போடணுன்னா சர்க்கரை போடணும் பாருங்கள். இப்படியே சர்க்கரை போடணும். சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணனா லைட்டாக சீட்டு தண்ணி மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கட்டியாக இருக்குது, தண்ணி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ண கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நல்லா ஸ்வீட் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் உள்ள மிக்ஸ் பண்ணிட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் மூடிடலாம், அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கலாம், ரொம்ப கொதிக்குது பாருங்க. இந்த மாதிரி கொதிக்கணும். ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. அடி பிடிக்கக்கூடாது, அப்படி பார்த்துக்கணும். பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்க. ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. மாஷால்லா, ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க. மாஷால்லா, ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க. ஸ்வீட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, டேஸ்ட் பண்ணலாம். கப்பில் போட்டுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, சூடாக இருக்குது பாயசம். ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணலாம். மாஷா அல்லாஹ் பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. ஸ்வீட்டு தித்திப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் செய்யுங்க. ரெசிபி சேர்ந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. என்ன ரெசிபி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் சேர்ந்துட்டு வீடியோவில் போடுறேன். நீங்கள் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் கிடைக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.